ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது ஞானம் அடைவது எப்படி என்று பார்த்து வரலாம். ஒரு சிறு கதையின் மூலம் தெரிந்து கொண்டால் மிக தெளிவாக புரியும். ஒரு மடாலயத்தில் பலர் ஞான உபதேசங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒரு குருமார் அவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒருவர் வந்து, ஐயா, நானும் இந்த ஞான உபதேசம் பெற விரும்புகிறேன், எனக்கும் கற்றுக் கொடுங்கள் என்றார். அவருக்கு குருநாதர் அழைத்து ஞான தீட்சையை கொடுத்து, நீ சென்று சமையல் அறைக்கு செல், அங்கு இருக்கும் வேலைகளை கவனித்து வா என்றார். அவரும் மிக சந்தோஷமாக சென்று அங்கே சமையல் அறையில் என்னென்ன வேலை தருகிறார்களோ அதை அனைத்தையும் செய்து கொண்டே இருந்தார். சமையல் செய்வது, காலப்போக்கில் அவரே சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டார். காய்கறிகளை இந்த தோட்டத்தில் வளர்ப்பது என பல வேலைகளையும் மிக கவனமாக செய்து கொண்டே இருந்தார். காலங்கள் சென்று கொண்டே இருந்தன. ஒரு 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்பொழுது மடாலயத்தில் அந்த குரு, தலைமை குருவிற்கு பதிலாக இன்னொரு குருவை நியமிக்கலாம் என்று கொஞ்சம் சர்ச்சைகள் எழுந்தது. அதில் யாரை தலைமை குருவாக நியமிக்க வேண்டும் என்று நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். இதில் கேள்வி, ஞானம், நான் பெரியவன், நீ பெரியவன், நான் கற்றுக்கொண்டது அதிகம் என்று பலரும் அங்கே இருந்த சீடர்கள் முந்திக் கொண்டு இருந்தார்கள். யார் கேள்வியும் பதிலும் இவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால் சமையல் அறைக்கு வருகிறார். இந்த சமையல் அறைக்கு ஒரு 25 ஆண்டுக்கு முன்னால் வந்த அந்த புதிய நபர் எதையுமே கவனிக்கவில்லை. அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது. அவருடைய வேலை என்னவென்றால் சமையல் செய்வது, காய்கறிகளை வளர்ப்பது, இப்படி தன்னுடைய வேலையில் மட்டும் முழு கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். அவரை பார்த்து சொன்னார், நீ தலைமை குரு ஆவதற்கு முழு தகுதியும் பெற்றுவிட்டாய் என்று. அதற்கு அவர் சொன்னார், ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆசிரமத்திற்குள் என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியாது, கேள்வி ஞானம் என்றால் எதுவும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நான் என்னுடைய பெயரை கூட மறந்துவிட்டேன், எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் என்றார் அவர். அதற்கு குருநாதர் கூறினார், தம்பி, நீ முயற்சி செய்யாமலே ஞானத்தை அடைந்து விட்டாய். இவர்கள் எவ்வளவோ கடுமையாக முயற்சி செய்தும் ஞானத்தை அடையவில்லை. அதனால் நீதான் இந்த பதவிக்கு தகுதியானவன் என்று சொன்னார். எப்படி என்று கேட்டால், உணர்ச்சிக்கு இடம் தரவில்லை, கோபத்திற்கு இடம் தரவில்லை, மன போராட்டத்திற்கு இடம் தரவில்லை. ஒருவரோடு ஒருவர் ஒத்து பார்ப்பார்கள் அல்லவா? எனக்கும் அவருக்கும் என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த ஒத்துப்போவதையும் அவர் கவனிக்கவில்லை. லட்சியத்திற்கும் எந்த விதமான இடமும் கொடுக்கவில்லை. அகந்திக்கும் எந்த விதமான மனசில் இடமும் கொடுக்கவில்லை. இப்படி அனைத்தையும் மறந்தவன் ஒருவன் தான் ஞானியாக இருக்க முடியும் என்று தேர்வு செய்தார்களாம். அதுபோல் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தோல்வி மனப்பான்மை, உணர்ச்சிக்கு இடம் தருவது, கோபத்தை விட்டொழிப்பது, மன போராட்டத்தை ஒதுக்கி வைப்பது என தெளிவாக இருந்தால் மட்டுமே நம்மால் ஞானத்தை பெற முடியும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.